வணக்கம். தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்திலிருந்து இன்னைக்கு நம்ம அழாதீங்கம்மா. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு ராணி வந்திருக்காங்க பூந்தமல்லியில இருந்து. அவங்க பேசும்போதே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தை வேதனையா அவங்க அனுபவிச்சிருக்காங்க. நமக்கு கேட்கும் போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க அழாம சொல்லுங்க, என்ன நடந்தது உங்க லைஃப்ல? எங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாருமா, குடிச்சிட்டு ரொம்ப கொடுமை பண்ணுவார், வேலைக்கு போக மாட்டார், அடிப்பார், உதைப்பார். எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல. அதனால அம்மா கிட்ட வந்தேன், என் குறைய சொல்லி அழுவுனேன். அந்த அம்மா சொன்னாங்க, இந்த இந்த சாமிக்கு இந்த இதெல்லாம் விரதம் இரு, இதெல்லாம் செய், உங்க வீட்டுக்காரர் வாங்க, அருள் பார்க்க வந்தாங்க, அருள் பார்க்க வந்தேன். அம்மா இந்த இதெல்லாம் இருமா, எல்லாம் நல்லா ஆயிடும், அந்த பழத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்காரருக்கு பண்ணு, திருந்திருவாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த அம்மா கிட்ட வந்தேன், அந்த பழத்தை கொடுத்த உடனே எங்க வீட்டுக்காருக்கு கொடுத்த சாப்பிட்டாரு, நல்லா இருக்கிறாரு, எந்த குறையும். அழுவுறீங்க? நல்லா ஆயிட்டாருன்னா சந்தோஷமா சொல்லணும். நீங்க எதுக்கு அழுவுறீங்க? அழக்கூடாது. அம்மா சொன்னது எனக்கு வெற்றியுமே ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்துல நான் நிச்சயமா ஆனந்த கண்ணீர், இது ஆனந்த கண்ணீர். அழாதீங்க அழாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இனிமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்க பூக்கூடம் எடுக்க வந்தீங்க தானே? போன வருஷம் வந்தேன், இந்த வருஷமும் நான் வருவேன். எப்பயுமே நான் வந்துட்டே இருப்பேன். நான் இந்த அம்மாவுக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த அம்மாவை நாங்க பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு போவோம். நாங்க கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க. நிச்சயமா அப்பா குடிக்கக்கூடிய ஒரு மனிதர் மாறி இருக்காருன்னா எவ்வளவு பெரிய அம்மாவாலதான். இப்ப ஏதாவது வேலைக்கு போறாரா? வேலைக்கு போறாரு. இப்ப டெய்லி சம்பளத்தை எடுத்தாந்து கொடுக்கறாரு. இப்ப குடிக்கிறதும் கிடையாது. இதை விட வேற ஏதாவது வேணுமா? ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு தன்னுடைய கணவர் அவ்வளவு குடிச்சு அடிக்கக்கூடிய ஒரு புருஷன் திருந்திட்டாரு அப்படின்னா எவ்வளவு அவங்க முகத்துல பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நடந்தது. கண்டிப்பா கண்டிப்பா அவசியமா இந்த ஏப்ரல் 30 நான் உங்களை எதிர்பார்ப்பேன். 2 நாள் முன்னாடியே வந்துடுறாங்க. நீங்களும் அவசியமாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க, கவலையே படாதீங்க. பெண்களுக்காக இருக்கக்கூடிய தாயார் தான் நம்ம புவனேஸ்வரி தாயார்னே சொல்லலாம். இந்த அம்மாவோட கண்ணீரை அந்த தாயார் எப்படி தொடச்சாங்களோ அந்த மாதிரி நிலத்துல சிந்தறதுக்கு முன்னாடி உங்க கண்ணீரை அம்பாள் கையில ஏந்தி தாங்கி பிடிப்பாங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி பன்னீர் குடம் எடுக்க அவசியமாங்க. உங்களை எல்லாரும் வாங்க, நல்லதே நடக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா, நன்றி.